ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மஷ்ரூம் சிக்கன் கிரேவி. வெறும் மஷ்ரூம் மட்டும் நம்ம செய்யும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதோட சிக்கன் மட்டன் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு பொரியல் எல்லாமே வெறும் சாதத்தோடு வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதோட உருளைக்கிழங்கு போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். வாங்க இந்த சூப்பரான சிக்கன் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் ஒரு பாக்கெட் அதை எடுத்திருக்கேன். இப்போ சூப்பரான இந்த சிக்கன் மஷ்ரூம் கிரேவி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டுக்க போகிறேன். வெறும் சோம்பு மட்டும் போட்டுட்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட மாட்டேன். அதுக்கு போல் நான் கரம் மசாலா பொடியும் நான் போட்டுருவேன். இப்போ இந்த சோம்பு நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போது 4 பெரிய வெங்காயம் தோலை எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணியிருக்கேன். அது இதில் போட்டுடலாம். கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை எண்ணெயெல்லாம் நல்லா முதல்ல வதக்கிடலாம். இப்போது சிக்கனை போட்டதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேகிறதும் பாதி வெந்துடும். நமக்கு ஈஸியாக வேலை முடியும். இப்போ அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பெரிய தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன். இதில் போட்டுடலாம். மசாலா பொருட்கள் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டதுனால மசாலாவோட அந்த சிக்கன் வேகணும். அதனால் அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். உப்பு போட்டாச்சு. சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். சிக்கன் மசாலா போட்டுடலாம். போட்டது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி இதில் போடும்போது மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறையா வரும். அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஷ்ரூம் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா காளான்லேருந்து தண்ணி வரும். இப்போ இது கொஞ்ச நாள் இருந்தால் இது ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இது காளான் நல்லா வெந்துடும். இந்த கிரேவி எல்லா பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லா சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெறும் வெள்ளை சாதத்தில் கூட இந்த கிரேவி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் மஷ்ரூம் சிக்கன்லாம் வாங்கினா நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க. இதே ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சிக்கன் மஷ்ரூம் கிரேவி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.